அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கரூர் அஸ்வ மணிமேகலை. குரு பயிற்சி பலன் மேச ராசி நேயர்களுக்கு எவ்வாறு இருக்கும் இந்த வருடம்? 1-2-6 அதாவது 1ஆம் தேதி நைட்டு விடிஞ்சா 2-6-2026 குரு கடகராசிக்கு போகிறாரு. அப்போது மேஷ ராசியில் பிறந்த நேயர்களுக்கு குடும்பம், சுகஸ்தானம், நல்ல கல்வி அப்படிங்கிற இடத்துக்கு குரு போகிறது. நீங்கள் படிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு காலேஜில் நல்லா படிக்கிற ஒரு தன்மை கிடைக்கும். நல்ல டீச்சர்ஸ் அமைவாங்க. வீடு வாசல் கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல வீடு வாசல் அமையும். நிலம் வாங்குபவர்கள் தாராளமாக நிலம் வாங்கலாம். ஏன்னா அதில் ஆயில நட்சத்திரத்துக்கு வரும்போது லேண்டு வாங்கலாம். புனர்பூசத்தில் இருக்கும்போது பணம் சேர்த்து வைக்கலாம். பூசத்துக்கு வரும்போது வீடு கட்டலாம். அந்த மாதிரி அந்த குரு இந்த ஒரு வருடமும் பார்த்திங்கன்னா மேசராசிக்கு ஒரு அற்புதமான பலனை வாரி வழங்கும். அது மட்டும் இல்லை, குரு உங்களுடைய மேஷராசிக்கு 10ஆம் பாவத்தை பார்க்குறாரு. அதனால் தொழிலில் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். மேஷராசிக்கு 8ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. அப்போ 8ஆம் இடத்தை குரு பார்க்கும்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கேஸோ ப்ராப்ளங்களோ பிரச்சனைகளோ இருந்ததுன்னா அதெல்லாம் ஓஞ்சு ரிலாக்ஸ் ஆகக்கூடிய ஒரு காலமாக இந்த மேஷராசிக்கு குரு பகவான் பொற்காலமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பொதுவாகவே ஒரு தன்னை மட்டும்தான் நம்புவாங்க, மற்றவங்க நம்ப மாட்டாங்க. தனக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்வாங்க. அந்த கான்செப்டில் இருக்கும்போது இப்போ குரு வந்திருக்கிறார் அப்படின்னா உங்களுடைய 12ஆம் பாவத்தை பார்ப்பார். மேஷராசிக்கு 12ஆம் பாவத்தை குரு சுகஸ்தானத்துலேருந்து பார்ப்பார் பாக்கியமாக. அதனால் சேமிப்பு கூடும், சுப விசேஷங்கள் நடக்கும். உங்கள் பிள்ளைகளுக்காகட்டும் வீட்டில் ஒரு சுப விசேஷங்கள், விருந்துகள் வைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மனம் குதூகலமாகவும் குடும்பம் குதூகலமாகவும் வாழ்வதற்கு ஒரு அற்புதமான பொற்காலமாக இந்த குரு பயிற்சி இருக்கும். உங்களுக்கு இப்போ இதுக்கு இந்த மேஷ ராசிக்கு குரு எத்தனை % யோகம் பண்ணுவார்னு எடுத்திங்கன்னா 90% நல்ல விஷயங்களை செய்வாருங்கிறதுல மாற்றுக்கிறதுல. ஏங்க 7.5 போயிட்டுருக்கே அது ஒன்றும் பண்ணாதா அப்படின்னு நினைக்காதீங்க. 7.5 இருந்தாலும் குரு பார்வையில் சனி இன்னும் அற்புதமான செல்ட்ரிடால். ஏன்னா அதாவது எந்த கிரகமே யோகம் பண்ணாத போது 7.5 தான் யோகம் பண்ணும். அந்த மாதிரி குரு பார்க்கும்போது சனியும் குருவினுடைய பார்வை பெற்று குரு வீட்டில் இருக்கிறதுனால இந்த 7.5 சனியும் கூட உங்களுக்கு நன்மையை வாரி வழங்க வல்லது என்பதை கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் வேறு ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வழிபாடு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வ வழிபாடு பெஸ்ட்டு. ஆத்தோரத்தில் இருக்கிற செல்லாண்டி அம்மன், இல்லை ஆத்தோரத்தில் இருக்கிற ஏதாவது குரு பகவானுக்கு உண்டான பெண் தெய்வங்களுக்கு உண்டான மங்கலியத்தோடு இருக்கக்கூடிய அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள். சிறப்பாக இருக்கும் இந்த வருஷம். ஓகேங்களா? நன்றிங்க.